ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our village food சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா, ஒரு சூப்பரான கிறிஸ்பியான டோனட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டோனட்டை நான் பொட்டேட்டோ வச்சு எப்படி செய்யலான்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு உருளைக்கிழங்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு அதனுடைய தோல் நல்லா உரிச்சிட்டு அதை நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 1/4 கப் அரிசி மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவு எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் என்னோடய ஒர்க் ஸ்டேஷனில் இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுக்கிறேன். அது அடியில் பிடிக்காமல் நம்மளுக்கு வரதுக்காக இந்த எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுருக்க மாவு எடுத்து தேவையான சைஸ்க்கு நம்ம தட்டி வச்சுக்கலாம். ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் மொத்தமாக இல்லாமல் வடை சைஸ்க்கு மீடியமாக தட்டி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பெரிய பாட்டில் மூடி எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து சின்ன மூடி எடுத்து நடுவில் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு அழகாக ஒரு டோனட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை நான் ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க டோனட் எடுத்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ டோனட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க இன்னும் விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.